வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த ஜாதகக்காரருக்கு ராசி கட்டமும், நவாம்ச கட்டமும் சேர்ந்து வரக்கூடிய திசைக்கு எப்படி பலன் அளிக்கப் போகுது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா ஆழமா பார்க்க போறோம். இப்ப சந்திர திசை அப்படின்றது 2027ஓட இவருக்கு நிறைவடையுது. 2027ல செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகி 2034 வரைக்கும் பயணம் பண்ணுது. 2034ல ராகு திசை ஸ்டார்ட் ஆகி 2052 வரைக்கும் பயணம் பண்ணுது. இப்ப வரக்கூடிய அந்த செவ்வாய் திசை எப்படி இவருக்கு பலன் அளிக்கும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க செவ்வாய் அப்படின்றது இவருக்கு 2ஆம் கட்டம் பிளஸ் 7ஆம் கட்டம். இந்த செவ்வாய் கொண்டு போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது 12ஆம் கட்டம். கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. அப்போ இங்க இவங்க எதோட சம்பந்தப்பட்டிருக்காங்க? 2ஆம் கட்டம் 7, 12. இந்த 2ஆம் கட்டத்துல சனி அமர்ந்திருக்காரு. சனிங்கிறவரு 4ஆம் கட்டத்துக்கும் 5ஆம் கட்டத்துக்கும் அதிபதி. ஸோ 4, 5ஓடையும் இங்க சம்பந்தம் இருக்கு. 7ஆம் கட்டத்துல குரு உட்கார்ந்திருக்காரு. குருன்றவரு 3ஆம் கட்டத்துக்கும் 6ஆம் கட்டத்துக்கும் அதிபதி. 6ல ராகுவும் இங்க அமர்ந்திருக்காரு. ஸோ இங்க இத்தனை கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. அதோட 12ல கேதுவோட அமர்ந்திருக்கிறதுனால இந்த 12 எந்த சாரத்துல அமர்ந்திருக்கு? இப்ப செவ்வாய் சந்திரனோட சாரத்துல அமர்ந்திருக்காங்க. சந்திரன் அப்படின்றது 10வது இடம், 11வது இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. அடுத்ததா கேது சூரியனோட சாரத்துல அமர்ந்திருக்காங்க. அதுவும் 11வது இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. சூரியன் போய் உட்கார்ந்திருக்கிற இடம் 1வது இடம். ஸோ இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 1 விட்டுட்டு 9, 10, 11, 12 மொத்த 12 கட்டங்கள்லையும் இந்த செவ்வாய் திசை சம்பந்தப்பட்டிருக்கு. இங்க இந்த செவ்வாய்க்கு வலு கொடுக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா நவாம்சம் தான். இப்ப செவ்வாய் இங்க 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தா இந்த 12ஆம் இடம் அப்படின்றது எதெல்லாம் குறிக்கும்? வெளிநாட குறிக்கும். தனிமை அப்படின்ற ஒரு உணர்வை குறிக்கும். தியானம் செய்யறதற்கு அந்த மோட்சத்துக்கு பயணம் பண்றதற்கான ஒரு வழிகளை வகுக்கும். ஏன்னா கேது கூட உட்கார்ந்து இருக்கிறதுனால அதுக்கு சக்தி அதிகம். அடுத்ததா செலவினங்கள் அப்படின்றத கொடுக்கும். அடுத்ததா கர்ம விடுப்பு அப்படின்றதையும் கொடுக்கும். அடுத்ததா ஆசிரம வாழ்க்கை அப்படின்றதையும் கொடுக்கும். இங்க செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப 12ஆம் வீட்டோட தன்மை இப்ப நான் சொன்னது. அடுத்து செவ்வாயோட நிலை அப்படின்றது சக்தி, போராட்டம், அதிரடி, கோபம் இதெல்லாம் நமக்கு செவ்வாய் கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. அதோட வலுவை பொறுத்து தான் நமக்கு வரும். அடுத்ததா கூட கேது உட்கார்ந்திருக்காரு. கேதுன்றவர் வைராக்கியம், கர்ம வெட்டு, ஆன்மீக துறவு, உள்நோக்கம் அப்படின்ற விஷயத்த கொடுக்குறாங்க. இப்ப இவருக்கு இந்த செவ்வாய் திசை எப்படி வேலை செய்யும்னா 2ஆம் கட்டம் வருமான ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்ற ஒரு நிலை. அடுத்ததா 7ஆம் கட்டம் கூட்டாண்மை, வெளிநாடு, இங்க இல்லறம் அப்படின்ற அந்த எதிர்பாலினத்தின் ஈர்ப்பு இந்த நிலைகளை குறிக்கக்கூடியது. மக்களோட தொடர்பு, அந்த பெரும் ஆதரவு அப்படின்றதெல்லாம் குறிக்கக்கூடியது. சோ இது ரெண்டும் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா இங்க விரயமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க சந்திரன் அப்படின்றதோட சாரத்தை இந்த செவ்வாய் எடுத்திருக்கிறதுனால சந்திரன் 10ஆம் இடத்துல போய் இருக்காரு. இந்த 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சோ ஜீவன அம்சம்னு சொல்றாங்க. வாழக்கூடிய வாழ்க்கைக்கான வழிகள, விதிகள வகுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது நல்ல பரல்கள் இருக்கு. 33 பரல்கள் இருக்கிறதுனால, இப்ப அதுதான் இங்க வேலை செய்யும். கூட கேது வேற உட்கார்ந்திருக்காரு. கேது அப்படின்றவரு இகலோகத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா ஒத்துழைப்பு குடுக்காட்டினாலும், 12ஆம் வீடு அவருக்கு ஒரு லாபகரமான, அதிர்ஷ்டகரமான ஒரு வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா மோட்ச வீட்டிலேயே போய் மோட்சக்காரகன் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது வலு சேர்க்கக்கூடிய ஒண்ணு. இதோட கேது வக்கரமாயிருக்காரு. அதனால புற விஷயத்துல இங்க வெளியில ஓடாம உள்முகமா திரும்பக்கூடிய தன்மையும் அங்க உருவாயிருக்கு. ஏன்னா இங்க இந்த ஜாதகத்துல உட்கார்ந்திருக்க கிரகங்கள் எடுத்த சாரம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கிறதுனால புதன், குரு, ராகு, கேது எல்லாமே வக்ரம் ஆயிருக்காங்க. வக்ரம் அப்படின்னா புறத்துல போகாம உள்முகத்துல எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அப்படின்ற ஒரு நிலைதான். கர்மம் உள்ளே திரும்பி மீண்டும் வேலை செய்யக்கூடிய தன்மை அப்படின்றதுதான் இருக்கும். சோ இந்த கர்மத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது. ஏன்னா இந்த 12ஆம் வீடு அப்படின்றது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. மறைமுகமான விஷயத்துல இது எங்கேயோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா 2, 7 இந்த வருமானம் பிளஸ் மக்களோட தொடர்பு இது எல்லாமே 12ஆம் வீட்டை தொட்டு வெளிநாட்டோட சம்பந்தப்பட்டு இங்க செலவாகலாம் அல்லது இங்க உழைப்பு அதிகமா இருக்கு, உள்முக பயணம் அதிகமா இருக்கு. கேதுவோட தன்மை இங்க ஆதிக்கம் செலுத்துது. ஏன்னா குருவும் கேதுவோட சாரத்தை எடுத்திருக்காரு. சோ இங்க கேதுக்கு அதீத பலம் கிடைக்குது. குருவோட அந்த ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால இன்னும் ஆன்மீகத்துல ஆழமா போகக்கூடிய தன்மைக்கு இந்த ஆற்றலை புடிச்சு இழுத்துட்டு போயிடுவாரு. இந்த ஆற்றல் எங்க போகும்னு கேட்டீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு. இதோட நவாம்சம்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இது இது எல்லாமே விதை. இந்த விதைக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம்ன்றது இந்த நவாம்சம். நவாம்சத்துல லக்கணத்துல இருந்து 11ஆம் வீட்டுல செவ்வாய் லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காங்க. இங்க ராசி கட்டத்துல லாபஸ்தானத்தோட அந்த லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்க கிரகத்தோட நட்சத்திர சாரத்துல இருக்கு. அதோட
கூட இருக்கக்கூடிய கேது லாபஸ்தான அதிபதியின் நட்சத்திரத்தோட சாரத்துல இருக்கு. அப்ப இங்க 11ல 2மே சம்பந்தப்பட்டிருக்கு, கேது செவ்வாய். அது மட்டும் இல்லாம இங்க நவாம்சத்துல அதுக்கு உயிர் ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய நிலையில செவ்வாய் தன்னோட வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கான். அப்ப ஆற்றல் அதிகமா கிடைக்கக்கூடிய தன்மையில இருக்கான். கூட குரு உட்கார்ந்திருக்காரு. குருக்கு 12ஆம் வீட்ல கேது உட்கார்ந்திருக்காங்க. அப்ப ஆன்மீகம் அப்படின்றது இங்க மிகப்பெரிய ஒரு உயர்வ தொடும். அதோடு கோடீஸ்வர லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுக்கும் கேதுக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கோடீஸ்வரம். இங்க நவாம்சம் உயிர் கொடுக்கக்கூடிய உள்முக ஆற்றல் கொடுக்கக்கூடிய நிலையில குருக்கு 12ஆம் வீட்ல தொடர்பு இருக்கு கேது அப்படின்னா கண்டிப்பா இது கோடீஸ்வர நிலை. அப்ப செவ்வாய் திசை அப்படின்றது இங்க இவருக்கு வந்து அந்த ஆன்மீக பாதைக்கான பேஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய கொட்டி குவிஞ்சு கிடக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல செவ்வாய் பிளஸ் வக்கிர கேது 12ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது அப்படின்றது வந்து யோகா தியானத்தில் தீவிரம், வெளிநாட்டு வாய்ப்பு, மருத்துவத்துல ஹீலிங் திறனு, மறையறிவு திறனு, ஆன்மீக சக்தி அதிகரிப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய வரும். அதுல பலவீனம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. சவாலா அது மாறி இருக்கும். தூக்க குறைவா இருக்கும். அது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது என்னோட ஜாதகம் தான். ஸோ என்னுடைய நிலையை நான் கணிக்கும் போது இப்போ வாழ்க்கையில என்ன நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கோ அந்த நிகழ்வுகளை தான் அப்படியே இங்க கர்மத்தின் கட்டத்திலையும் பார்க்க முடியுது. தூக்கம் குறைவா தான் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஒரு 12 மணிக்கு தூங்குனேன் அப்படின்னா காலையில 4:30க்கு எந்திரிச்சிருவேன். உள்முக மறைமுக வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு என் கூட இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஆன்லைன்லயும் உள்ளுக்குள்ள புத்தகம் எழுதுறது, இந்த மறை ஞானத்த வந்து படிச்சுட்டு அத பத்தி வீடியோ போடுறது, இப்ப இந்த ஜாதக கணிப்பு இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இது எனக்குள்ள நடக்கக்கூடிய ஒண்ணு. புறத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய நிலை இல்ல. அகத்துல செய்யக்கூடிய வேலை. அதாவது மறைவு ஸ்தானத்துல போய் செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த ஆற்றல் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. மல்டிபிள் லாங்குவேஜ கத்துக்கிட்டு பயணப்படக்கூடிய தன்மை அப்படின்றது இங்க உருவாகும். ஏன்னா இல்லறம் அப்படின்ற ஒரு விஷயம், குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து விலகி இருக்கிறதுனால இங்க மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நவாம்சம் வந்து அதீத சக்தி. இந்த செவ்வாய் அப்படின்றது தன்னோட வீட்ல ஆற்றல் மிக்க நிலையில குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஆன்மீகம் அப்படின்றது தலைத்தோங்குவதற்கான காலகட்டமா இது அமையுது. அதனாலதான் அந்த செவ்வாய் நெருங்கும் போதே, இன்னும் எனக்கு செவ்வாய் ஸ்டார்ட் ஆகல, 2027ல தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதற்கு 2 வருஷம் முன்னாடியே நான் இந்த ஜோதிடம் அப்படின்ற ஆழமா பயணப்படக்கூடிய அறிவு அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு 10, 15 வருஷம் முன்னாடியே யோகம் அப்படின்றது உள்ளுக்குள்ள வந்து அதோட பயணப்படக்கூடிய தன்மை அப்படின்றது நமக்குள்ள உண்டாயிருச்சு. அதனால தூக்கம் குறைவா இருக்கும். மன உளைச்சல் அப்படின்றது வந்து இகலோகத்துக்கும் அகலோகத்துக்கும் உள்ள பயணத்துக்கு வந்து போராட்டங்கள் இருக்கும். கோபம் உள்ளுக்குள்ள தங்கி இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். தனிமை உணர்வு அப்படின்றதான், நான் தனியா தான் இருக்கேன். எப்பவுமே வருஷத்துக்கு வந்து மேக்ஸிமம் டைம் வந்து நான் தனியா என்னுடைய பயணத்துல மட்டும்தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பேன். திடீர் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதுவும் என்னுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்கு. ராகு வக்கிரம் அப்படின்ற ஒரு நிலை. இங்க ஏன்னா ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல, குருவோட வீட்ல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால, இது வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க நிலையில செயல்படக்கூடிய ஒண்ணு. ஏன்னா இந்த 7வது வீட்ல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த செவ்வாய் திசையில அதுவும் வேலை செய்யும். வெளிநாட்டு ஆசை அதிகமாகும். இப்ப எனக்குள்ள வெளியில பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையும் உருவாகிருக்கு. டிஜிட்டல் வளர்ச்சி கண்டிப்பா கடைசி 10 வருஷமா நான் டிஜிட்டலுக்குள்ள தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய கனவுகள் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. கிரகங்களுக்கு பயணப்படணும் அப்படின்ற ஒரு கனவு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 2009லயே நான் வந்து வீட்ல எழுதி ஒட்டியிருந்தேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயணப்படணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய கனவு. வேகமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா இந்த செவ்வாயில இருந்து தான் ராகுவோட நிறைவு வரைக்கும் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி பயணப்படும். அடையாள மாற்றம் என்னுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து ஒரு புதுவிதமான அடையாளத்தை நான் இதுவரையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து இனி ஸ்ட்ராங் ஆகக்கூடிய தன்மையில பயணப்படக்கூடிய நிலையில தான் இருக்கு. ஓவர் ஆம்பிஷன், குழப்பமான முடிவுகள், ரிஸ்க் டேக்கிங் இது எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய நிலை. இது எல்லாமே இங்க வந்து சவால்களா இருக்குது. இங்க சவால்கள சமாளிக்கிறதுக்கு வந்து ராகு 6ஆம் வீட்ல உட்கார்ந்திருந்தீங்கன்னு நான் சொல்றேன்னு இல்ல. நீங்க மத்த ஜோதிட வீடியோக்கள பார்த்தா கூட ராகு 6ல உட்கார்ந்திருக்கும்போது, சவால்கள சமாளிச்சு மீண்டு எழக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க. அது இங்க உருவாகும். அதுவும் இருக்கிறதுனால எனக்கு பிளஸ் ஆயிருச்சு. ஸோ போட்டியில வெற்றி, எதிரிகள வெல்றது, ஜாப் பிசினஸ் அப்படின்றத குரோத் பண்றது, ஆன்லைன்ல சக்சஸ் பண்றது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இந்த ராகுனால தான் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு ரா சுக்கிரன் அப்படின்றது ராகு சாரத்தை எடுத்து லக்கணத்திலேயே அவனோட வீட்டிலேயே வலுவா உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து அதிகமா வேலை செய்யும். குரு வக்கிரமா இருக்கிறதுனால அறிவு உள்ள திரும்பி செல்ஃப் லேர்னிங் அப்படின்றதா மாறக்கூடிய தன்மை அப்படின்றது இங்க 7ஆம் கட்டத்தை தொட்டு நடக்கும். இதனால குரு சிஷ்ய வாழ்க்கை அப்படின்றது உருவாகும். செல்ஃப் டீச்சர் மைண்ட் செட், செல்ஃபா
என்னை வந்து டீச் பண்ணிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது எனக்குள்ள உருவாயிரும். ஸ்பிரிச்சுவல் மென்டர் ரோல் அப்படின்ற ஒரு நிலை. இப்போ வந்து நான் யோகா கிளாஸஸ் தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெளிநாடுகளுக்கு கூட எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்ல வந்து இந்த கட்டங்கள் பொய் சொல்லல அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க பார்த்துக்கோங்க. அப்ப இந்த 12ஆம் வீடு அப்படின்ற அந்த மோட்சஸ்தானம் செவ்வாய் அங்க உட்கார்ந்திருந்தாலும் அது வந்து விரயத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செலவு அதிகமா இருக்கும். ஆனா அந்த செலவு அப்படின்ற எல்லாமே இங்க இன்வெஸ்ட்மெண்டா மாறி லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் பயணப்படும். இன்னும் என்ன வந்து அது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உயர்த்தி தான் கூட்டிட்டு போகும். அதற்கு காரணம் கேது அங்க உட்கார்ந்திருக்கான். கேது வந்து குருவோட சம்மந்தப்பட்டிருக்காரு. ஏன்னா குரு கேதுவோட சாரம் எடுத்திருக்காங்க. செவ்வாய் வீட்ல குரு உட்கார்ந்திருக்காங்க. குரு வீட்ல ராகு உட்கார்ந்திருக்காங்க. சனி கூட உட்கார்ந்திருக்கிறதுனால ஆரம்பத்துல ரொம்ப ட்ரகுலா இருந்து கஷ்டப்பட்டிருந்தாலும், வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வரும். வளர்ந்த ஒண்ணு சனியோட அந்த கர்மத்தின் அடிப்படையில கட்டமைப்புல இருக்கிறதுனால, சனி எப்பவுமே குடுக்க மாட்டான். குடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, அத வந்து மெதுவா கொண்டு போய் நிலையான ஒரு தன்மைக்கு, திரும்ப சரிஞ்சு விழுகாத அளவுக்கு பேஸ போட்டு குடுக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க. எனக்கு வந்து லாபஸ்தானம் 11ஆம் இடம் 38 இருக்கு. உழைக்கக்கூடிய ஜீவனாம்சம் 33 இருக்கு. உழைப்பு அப்படின்ற 6ஆம் கட்டம் 33 இருக்கு. 5ஆம் இடம் வந்து ரொம்ப அற்புதமா அந்த ஒரு தன்மையும் 30 பரல்கள் இருக்கிறதுனால, ரொம்ப அருமையா அந்த செவ்வாய் திசை வேலை செய்யும் அப்படின்றது தான் இங்க நான் கூறக்கூடிய ஒண்ணு. ஸோ திசைகள் அப்படின்றது வரும்போது, இந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் அதனால நமக்கு பிரச்சனை குடுக்கும் அப்படின்ற ஒண்ண மட்டும் எடுத்துக்க கூடாது. அவங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம், அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம், அவங்க கூட அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள், அது அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம், அதோடு அவங்க வந்து நல்ல இடத்துல இருந்து நவாம்சத்துல வந்து உயிர் இல்லாத ஒரு மறைமுக இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க, சப்போர்ட் இல்லாத இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க அப்படின்னா, இங்க வந்து வேலைக்கு ஆகாது. அதுவே அவங்க வந்து இங்க மறைவு ஸ்தானத்துல உட்கார்ந்திருந்தாலும், நவாம்சத்துல வந்து ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகங்களோட ஏன்னா செவ்வாய், குரு அப்படின்றது வந்து ரொம்ப காம்பினேஷன் வந்து ஒரு சூப்பரா இருக்கும். பத்தாததுக்கு கேதுவோட சாரம் அப்படிங்கும்போது, கோடீஸ்வர யோகம் அப்படின்றத ஜாதகத்துல சொல்லுவாங்க. இந்த அமைப்பு அப்படின்றது அற்புதமான ஒரு தன்மைய கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறதுனால, இங்க 12ஆம் கட்டத்துல உட்கார்ந்திருந்தாலும், விரயம் அனைத்தும் விருட்சமா மாறி, இங்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு நவாம்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கும் தான் கூட்டிட்டு போகும். ஏன்னா இங்க ராகு 6வது இடத்துல உட்கார்ந்திருந்தாலும், நவாம்சத்துல வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. செலவெல்லாம் எங்க போகும் அப்படின்னா, நமக்கு வந்து சுகத்துக்கு தான் போகும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். பத்தாததுக்கு கேது அப்படின்ற ஒரு சூரியனோட அறிவு சார்ந்து நட்சத்திர சாரத்துல இருக்கு. ஆத்மா சார்ந்து நட்சத்திர சாரத்துல இருக்கு. செவ்வாய் அப்படின்றது வந்து சந்திரன் மனோநிலை அப்படின்ற அந்த ஒரு சுகநிலையில இருக்கிறதுனால இந்த பலன்கள் எல்லாம் இப்படிதான் வேலை செய்யும். இதை நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல பல விஷயங்களை வந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.